ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி எல்லையில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. இதன் காரணமா பாகிஸ்தானும் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ரஷ்யாவிடமிருந்து S350 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்வதா செய்திகள் வெளிவந்திருக்கு. S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன? S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா? S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதன் மூலம் பாகிஸ்தான் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண விரும்புறாங்க? ரஷ்யா பாகிஸ்தானுக்கு இந்த S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்வாங்களா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலவி வந்த பிரச்சனைய பேச்சுவார்த்தை மூலமா இரு நாடுகளும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா சீனாவுடனான எல்லை பிரச்சனைய இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கிறாங்க. ஆனா பாகிஸ்தானுடனான காஷ்மீர் தொடர்பான எல்லை பிரச்சனையில இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மறுக்கிறாங்க. இந்த விஷயம் தான் தற்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. எதற்காக? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை முடிவுக்கு வந்தால் பாகிஸ்தானுக்கு எரிச்சல் ஏற்படுது. சீன எல்லையில பிரச்சனை முடிஞ்சதனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? சமீபத்துல பாகிஸ்தான் மற்றும் சீன உறவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். 2018 இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே 5 ஸ்குவாட்ரான் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கிட்டத்தட்ட 5.43 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியா 5 ஸ்குவாட்ரான் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கியிருக்காங்க. இதுல ரஷ்யா தற்போது வரைக்கும் 3 ஸ்குவாட்ரான் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை 2026 வருடத்துக்குள் இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு ரஷ்யா உறுதி கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய 3 ஸ்குவாட்ரான் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்க பட்டான்கோட் விமானப்படை தளத்துல முதல் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஸ்குவாட்ரன் டிப்ளாய் செய்யப்பட்டது. இரண்டாவது ஸ்குவாட்ரான் சீன இந்திய எல்லையான சிலிகுரி காரிடோர் பகுதியில டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவது ஸ்குவாட்ரான் ராஜஸ்தான் மாநிலத்துல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியா S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தன் எல்லை பகுதியில டிப்ளாய் செஞ்சிருப்பது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை உண்டு பண்ணிருக்கு. இதனால பாகிஸ்தான் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக பாகிஸ்தான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ரஷ்யாவிடம் தங்களுக்கும் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடி கோரிக்கை வச்சாங்க. ஆனா ரஷ்யா பாகிஸ்தானின் கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு நாடுகள், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர். இதனால இந்தியாவின் நன்மை கருதி ரஷ்யா பாகிஸ்தானுக்கு S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்ய மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே ரஷ்யா சவுத் ஏசியால இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஆயுத போட்டி ஏற்படுவதை விரும்ப மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்ய ரஷ்யா மறுத்ததனால தற்போது பாகிஸ்தான் ரஷ்யாவிடமிருந்து S350 விடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்று ஒரு நவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மீடியம் டு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால போர் விமானங்களை அதிகபட்சமா 120 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது தாக்கி அழிக்க முடியும். அதுவே பாலிஸ்டிக் மிசைல்களை
குறைந்தபட்சமா 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது தாக்கி அழிக்க முடியும். S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்று ஒரே நேரத்துல மல்டிபிள் டார்கெட்ஸ ட்ராக் செஞ்சு தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், போர் விமானங்கள் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் இந்த S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்று அதிக சக்தி கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இல்லாமல் இருந்தாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான் வாங்குனாங்கன்னா பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி ஒரு குறிப்பிட்ட அளவுல வலிமை அடையும். பாகிஸ்தான் படையில தற்போது பயன்பாட்டில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இணையும் பொழுது பாகிஸ்தானுக்கு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைக்கும். S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப பிளெக்சிபிலிட்டி கொண்டது. அது மட்டும் இல்லாம அதிக செயல்திறன் கொண்டது. இதனால பாகிஸ்தானுக்கு எல்லை பகுதியில இந்தியாவை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வலிமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைக்கும். பாகிஸ்தான் படையில அதிக அளவுல சீனாவை சேர்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. பாகிஸ்தான் விமானப்படையில அனியாஸ் சீரியஸ் ஆஃப் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 4 முதல் 6 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். பாகிஸ்தான் படையில அனியாஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட MK1, MK2 மற்றும் MK3 வேரியன்ட்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் குறுகிய தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். பாலிஸ்டிக் மிசைல்ஸ், விமானங்கள் போன்றவற்றை அனியாஸ் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தாக்க முடியாது. பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடியதுல அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா அது HQ-9P ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த HQ-9P ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 100 இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். HQ-9P ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மீடியம் டு லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி கொண்டது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் எல்லை பகுதியை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அடுத்து பாகிஸ்தானிடம் LY-80 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒரு சீன தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த LY-80 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானோட மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல ஒரு லேயரா இருக்குது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் குறிப்பிட்ட அளவுல எஃபெக்டிவா பயன்படும். ஆனா S400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. அடுத்து FM-90 மற்றும் HQ-7 அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை 10 முதல் 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிக ஏரியாவை கவர் செஞ்சு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பாதுகாப்பு கொடுக்க முடியும். பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கியிருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட கேப்பபிலிட்டியில பாகிஸ்தானுக்கு எப்போதுமே சந்தேகம் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் தற்போது பாகிஸ்தான் ரஷ்யாவிடம் இருந்து S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்றாங்க. ஆனா ரஷ்யா பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டிற்கு S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்வது கேள்விக்குறிதான். ஏன்னா பாகிஸ்தான் யாரிடமுமே நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் மறைமுகமா நெருங்கிய உறவுல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட ரகசியத்தை அமெரிக்கா தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ரஷ்யா ஏற்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா பாகிஸ்தானுக்கு S350 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்வாங்களா, சப்ளை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து
இந்தியாவும் சீனாவும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலவி வந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினைச்சு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா, சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுப்பதனால இந்தியாவால காஷ்மீர் எல்லையில அதிகமா கான்சென்ட்ரேட் செய்ய முடியாது. சீனாவை சமாளிப்பதுல தான் இந்தியா அதிக முனைப்பு காட்டுவாங்க. இதனால நம்மளால காஷ்மீர்ல தொடர்ந்து பிரச்சனைய அதிகப்படுத்திட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் நினைச்சது நடக்காம போயிட்டு தற்போது இந்தியா மற்றும் சீன படையினர் எல்லையில இருந்து திரும்ப பெறப்பட்டுட்டாங்க. இதனால இந்தியா தன்னுடைய முழு கவனத்தையும் காஷ்மீர் பக்கம் திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால வரும் காலத்துல காஷ்மீர்ல பாகிஸ்தானால தீவிரவாத செயல்கள்ல ஈடுபட முடியாமல் போகலாம். பாகிஸ்தானுக்கு இந்தியா எப்படி சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லை பிரச்சனைய சுமூகமா முடிச்சாங்களோ அதே போன்று தங்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தானுடன் எல்லை பிரச்சனை தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கொஞ்சம் கூட விரும்பல. ஏன்னா சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே பொருளாதார ரீதியா ஒரு நல்ல உறவு இருக்கு. இரு நாடுகளும் பல பில்லியன் டாலர் மதிப்புல வர்த்தகம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்தா தங்களோட வர்த்தக உறவை அதிகப்படுத்த முடியும். ஆனா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினா இந்தியாவுக்கு என்ன கிடைக்க போகுது? பாகிஸ்தானே கடன்ல மூழ்கிட்டு இருக்கு. இந்த நாட்டுடன் இந்தியா என்ன வர்த்தக உறவை வைக்க போறாங்க? சமீபத்துல இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் SCO சமட்ல கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தானுக்கு போயிருந்தாரு. அப்பொழுது பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயம் தொடர்பா ஜெய்சங்கர் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா ஜெய்சங்கர் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. ஜெய்சங்கர் அவர்களிடம் பாகிஸ்தான் இந்திய வீரர்களை பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் ஜெய்சங்கர் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த விஷயங்கள் தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. சமீப காலங்கள்ல பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. ஏன்னா சீனா பாகிஸ்தான்ல 65 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்திற்கு தேவையான பாதுகாப்பை பாகிஸ்தானால கொடுக்க முடியல. கடந்த 6 மாதங்கள்ல சீனர்களை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சீனா பாகிஸ்தான் மீது பயங்கர கடுப்பாயிருக்காங்க. பாகிஸ்தானுக்கான சீன தூதர் சீனர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சீனர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 6 மாதத்துல தொடர்ந்து 2 முறை சைனீஸ் சிட்டிசன்ஸ் டார்கெட் செஞ்சு தாக்குதல் நடத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சைனா தங்களுடைய சிட்டிசன்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துவான் பிராவின்ஸுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க அறிவுரை வழங்கியிருக்காங்க. சைனீஸ் அம்பாசிடரோட இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில இருப்பதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சீனர்களோட பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து சீனர்கள் மீது தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படும் விஷயத்துல சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பிரச்சனை நிலவுவது ரொம்ப தெளிவா தெரியுது. சீனாவால சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை பாகிஸ்தான்ல செயல்படுத்த முடியாமல் போனா இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மோசமான நிலைக்கு செல்லும். இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். காஷ்மீர் விஷயம் தொடர்பா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அந்த யுத்தத்தை பாகிஸ்தான் மட்டும் தனித்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இதன் காரணமாக தான் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.